உங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஏற்கனவே நம்ம கால் தரையில் நிற்கல, அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது நம்மளுடைய சுவாமியோட துபாய் அப்டேட் வீல்ஸ் ஃபார் ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீம் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்பா பாப்பா பாப்பா என்ன அழகு! உண்மையாலுமே ஒரு பிக்சர்லேயும் ஒரு வெரைட்டி கொடுக்குறாங்க, அதுலேயும் அழகாக கொடுக்குறாங்க, அதுலேயும் ரசிக்கும்படி கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையாகவே நான் சொல்லட்டுமா, நான் சித்துவோட மூவி டைமில் எனக்கு மூவி பற்றி தெரியும் போது அந்த டேரக்டரும் அந்த டீமை நான் யோசித்து பயங்கர புத்திசாலித்தனமாக சித்துவை சூஸ் பண்ணியிருக்காங்க 1 இயருக்கு முன்னாடியே அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அதே மாதிரியே நம்மளுடைய ப்ரைம் டைம் ஹீரோவை ஷெரின் அவர்கள் முன்னாடியே சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அவங்களோட புத்திசாலித்தனம் தான் இல்லையா? ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது இப்படி மாதிரி ஒரு கூட்டணி அமையிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான வெற்றியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. அவ்வளோ 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 ஸ்டைலிஷாக இருக்கார். உண்மையாலுமே சொல்கிறேன். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் பிக் இருக்குல்ல, அப்படியே மறந்துட்டேன். உண்மையுமே ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க, இதுக்கு மேலே பீட் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது வேறு டைப் ஆஃப் வியூவில் அவரை பீட் பண்ண வைக்கிறாங்க. அவர் மிந்திட்டு இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஆல்ரெடி இந்த மாதிரியான அப்டேட்ஸு ட்ரெண்டிங் நம்பர் 1 பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம். 7:30 ப்ரெக்னென்சி ரிவீல் அப்படி சீரியலில் ஹாப்பி இருக்கும்போது பர்சனல் துபாய் அப்டேட், இந்த பயணமும் நமக்கு இன்னும் சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இன்னும் வரும். ஓகேவா? ஸோ ஷெரின் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நமக்கு அடிக்கடி சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது. ஸோ சுவாமியோட ஒரு ஸ்டைலிஷ் அப்டேட். உண்மையுமே இந்த பிக்லாம் பார்க்கும்போது உங்கள் மனசில் என்ன பாடல் தோணுச்சு? கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.